எல்லாம் என் தலைவிதிப்பா. நான் என்ன பண்ணுனாலும் உருப்பட மாட்டேங்குது. ஏன் நெத்தியில பிரம்மா என்ன எழுதினாரோ அதுதானே நடக்கும். நாம என்னதான் முட்டி மோதினாலும் விதியை யாரால மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் கைகளை கட்டிக்கிட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்திருக்கீங்களே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கறேன். நிஜமாவே விதி அப்படிங்கிறது யாரோ ஒருத்தர் மாத்தவே முடியாதபடி கல் சுவத்துல செதுக்கி வச்ச சாசனமா, இல்ல நாம ஓட பயந்துகிட்டு நம்ம சோம்பேறித்தனத்துக்கு போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு போலி முகமூடியா? எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் அப்படின்னு நம்புனீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கையோட ஸ்டியரிங்க யாரோ ஒரு ஆளுகிட்ட கொடுத்துட்டு வண்டி பள்ளத்துல விழுகுதேன்னு அழுது புலம்புற ஒரு முட்டாள்னு தான் அர்த்தம். இந்த விதி அப்படிங்கிற மாயையை உங்க மனசுல இருந்து எப்படி உடைச்சி எரிய போறீங்க அப்படிங்கிறதுக்கான ஆன்மீக பயணம் தான் இது. குருக்ஷேத்திர போர்க்களத்தோட நடுவுல ரதத்துல அர்ஜுனன் திகைச்சு நிக்கிறான். அவனோட கைகள் நடுங்குது, கண்கள்ல கண்ணீர் முட்டுது. கிருஷ்ணா, என் கைகள்ல பலமே இல்ல. இங்க நிற்கிற அம்புட்டு பேரும் என் சொந்தக்காரங்க. இவங்கள அடிச்சு இந்த நாட்டை வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? ஒருவேளை நாங்க தோத்து போறது தான் எங்க விதியா, இல்ல இவங்கள கொன்னு அந்த பாவத்தை சுமப்பது தான் என் தலைவிதியா? எல்லாம் விதிப்படிதான் நடக்கும்னா நான் ஏன் இங்க வில்லேந்தி போர் செய்யணும்? நான் பேசாம எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி தன் வில்ல கீழே போட்டுட்டு சோர்ந்து உட்கார்றான். அப்போ அந்த ஜகத்குரு கிருஷ்ணர் ரதத்தோட தட்டுல கம்பீரமா நின்னுகிட்டு அர்ஜுனனை பார்த்து லேசா புன்னகைக்கிறாரே, அந்த புன்னகையில ஒரு பிரபஞ்ச ரகசியமே அடங்கியிருக்கு. கிருஷ்ணர் கேட்கிறாரு, அர்ஜுனா, நீ எதுக்காக இந்த விதி அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்க பார்க்கற? விதி விதின்னு சொல்றியே, அப்படின்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? விதி அப்படிங்கிறது நீ உன்னோட கடந்த காலத்துல செஞ்ச செயல்களால எழுதின பழைய பக்கங்கள் மட்டும்தான். ஆனா அந்த பேனாவும் அடுத்ததா வரப்போற வெள்ள பக்கமும் இன்னும் உன்னோட கையில தான் இருக்கு. நீ இன்னைக்கு என்ன செயலை செய்ய போறியோ அதுதான் உன்னோட நாளைய விதியை தீர்மானிக்க போகுது. உன்னோட மதிய கொண்டு, உன்னோட ஆன்ம பலத்தை கொண்டு நீ நினைச்சா உன்னோட விதியை இப்பவே மாத்தி எழுத முடியும். அதை விட்டுட்டு எல்லாம் தலைவிதின்னு கைகளை கட்டிக்கிட்டு உட்கார்றது மாவீரனுக்கு அழகல்ல அப்படின்னு பேரிடி மாதிரி முழங்குறாரு. விதிய மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம தமிழ் மண்ணோட புராண கதைகள்ல வர்ற மார்க்கண்டேயனோட சரித்திரம் தான் ஆகச் சிறந்த உதாரணம். மிருகுண்டு மகரிஷிக்கும் மருத்துமதிக்கும் ரொம்ப நாளா குழந்தையே இல்லை. அவங்க சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறாங்க. அவங்களோட தவத்துக்கு மெச்சின ஈசன் அவங்க முன்னாடி தோன்றி ஒரு கேள்வியை கேட்கிறாரு. உங்களுக்கு 100 வருஷம் வாழக்கூடிய ஆனா அறிவே இல்லாத ஒரு மகன் வேணுமா, இல்ல வெறும் 16 வருஷமே வாழக்கூடிய அசாத்திய அறிவும் பக்தி நெறியும் கொண்ட உன்னதமான மகன் வேணுமா அப்படின்னு கேட்கிறாரு. பெத்தவங்க 2 பேரும் யோசிச்சு, எங்களுக்கு 16 வருஷமே வாழ்ந்தாலும் அறிவும் பக்தியும் உள்ள மகனே போதும்னு வரம் கேட்கிறாங்க. அப்படி பிறந்தவன் தான் மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயன் வளர வளர அவனோட அறிவும் சிவபக்தியும் ஊரையே வியக்க வைக்குது. ஆனா பெத்தவங்களோட மனசுக்குள்ள ஒரு மரண பயம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அவனுக்கு 16 வயசு முடிய போற நாள் நெருங்கிக்கிட்டே வருது. அந்த விதியை நினைச்சு அவங்க அழுது புலம்புறாங்க. விஷயம் மார்க்கண்டேயனுக்கு தெரிய வருது. அவன் கலங்கல, பயந்து நடுங்கல. என் விதி 16 வயசுல முடியுதுன்னா அதை எழுதின அந்த பரம்பொருளாலேயே அதை மாத்தவும் முடியும்னு அசைக்க முடியாத நம்பிக்கையோட கங்கை நதிக்கரையில ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அதை அணைச்சுக்கிட்டு உருகி உருகி தவம் செய்ய தொடங்குறான். அவனுக்கு 16 வயசு முடியிற அந்த கணம் வருது. எரும மாட்டு வாகனத்துல கருத்த நிறத்தோட கையில் பாசக்கயிறை ஏந்திக்கிட்டு யமதர்மராஜன் நேர்ல வந்து நிக்கிறான். மார்க்கண்டேயா, உன்னோட விதி முடிஞ்சு போச்சு, உன்னோட உசுரை எடுக்க வந்துட்டேன்னு சொல்லி தன் பாசக்கயிறை வீசுறான். ஆனா மார்க்கண்டேயன் அந்த சிவலிங்கத்தை இன்னும் பலமா தன் உசுரே போனாலும் விடமாட்டேன்ற மாதிரி பற்றிக்கிட்டு நிக்கிறான். யமன் வீசின பாசக்கயிறு மார்க்கண்டேயனோட கழுத்தோட சேர்த்து அந்த சிவலிங்கத்தையும் சுருக்கு போடுது. தன் லிங்கத்துல பாசக்கயிறு பட்ட அடுத்த கணம் அந்த சிவலிங்கத்தை பிளந்துகிட்டு வெளிப்படுறாரு கால சம்ஹாரமூர்த்தியான சிவபெருமான். என் பக்தனோட உசிரை எடுக்க உனக்கு எவ்வளவு துணிச்சல்னு சொல்லி யமனை தன் கால்களாலேயே உதைத்து வீழ்த்துவாரு பார்க்கணும். பிரம்மன் எழுதின அந்த விதிய மார்க்கண்டேயனோட அசைக்க முடியாத பக்தியும் முயற்சியும் அன்னைக்கு அடியோட மாத்தி எழுதுச்சு. நீ என்றும் 16 வயதோட சிரஞ்சீவியா இந்த உலகத்துல வாழ்வாய்னு சிவபெருமான் அவனுக்கு வரம் கொடுக்கிறாரு. மரண விதியவே தன் மதியாலும் பக்தியாலும் வென்று காட்டினான் ஒரு 16 வயது சிலுவன். நம்ம வாழ்க்கையிலையும் அப்படித்தான். சூழ்நிலைகள் நம்மளை முடக்கும்போது இது என் தலைவிதின்னு நாமளா ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். ஆனா மார்க்கண்டேயன் கதையில வர்ற மாதிரி உங்க கையில் இருக்கிற உழைப்பும் உங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருந்தா பிரம்மன் எழுதின விதியை கூட பிரபஞ்சம் உங்களுக்காக மாத்தி எழுதும். உங்கள் எதிர்காலம் உங்களோட கைகள்ல தான் இருக்கு.
இன்னைக்கு உங்களோட மனசுக்குள்ள நீங்க என்ன விதமான எண்ணங்களை விதைக்கிறீங்களோ அதுதான் நாளைக்கு உங்களோட நிஜ வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான மரமா வந்து நிக்க போகுது. நான் எப்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு எதுவுமே உருப்படியா அமையாது, என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க அப்படின்னு எப்ப பார்த்தாலும் எதிர்மறையான எண்ணங்களையே மனசுக்குள்ள ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட எதிர்காலத்தை நீங்களே ஒரு நரகமா மாத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க எண்ணம் தான் உங்க விதியை தீர்மானிக்கிற முதல் புள்ளி. அந்த புள்ளியை நீங்க எப்படி வைக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையோட ரகசியமே அடங்கியிருக்கு. போர்க்களத்துல கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு மனசோட ரகசியத்தை ரொம்ப ஆழமா விளக்குறாரு. பகவத்கீதையில நான் சொன்னது போல மனிதன் அப்படிங்கிறவன் அவனோட எண்ணங்களோட பிரதிபலிப்பு மட்டும்தான். யத் பாவம் தத் பவதி. நீ என்னவாக நிலைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய். எவன் ஒருவன் தன் மனசுக்குள்ள நல்ல எண்ணங்களை, நேர்மறையான சிந்தனைகளை விதைக்கிறானோ அவனோட எதிர்காலம் பிரகாசமா இருக்கும். ஆனா எவன் ஒருவன் தன் எண்ணங்களை ஆழத் தவறி பொறாமையையும் பேராசையையும் கோபத்தையும் மனசுக்குள்ள வளர்க்கிறானோ அவனோட அந்த எண்ணங்களே அவனுக்கு பெரிய யமனாக மாறி அவனோட வாழ்க்கையையே அதல பாதாளத்துல தள்ளிடும். அதனால உன்னோட எண்ணங்களை முதல்ல தூய்மையாக்கு அப்படின்னு உபதேசிக்கிறாரு. எண்ணங்கள் எப்படி ஒரு மனிதனோட ஒட்டுமொத்த வம்சத்தையும் அவனோட எதிர்காலத்தையும் அழிக்கும் அப்படிங்கிறதுக்கு மகாபாரதத்துல வர்ற கௌரவர்களோட வீழ்ச்சிதான் மிகப்பெரிய உதாரணம். துரியோதனன் பிறக்கும்போதே சகல ராஜபோகங்களோட தான் பிறக்கிறான். அவனுக்கு இல்லாத வசதியே இல்ல. ஆனா அவனோட சிறுவயது முதலே அவனோட மனசுக்குள்ள அவனோட மாமனான சகுனி ஒரு நச்சு விதைய விதைக்கிறான். அது என்னன்னா, பாண்டவர்கள் உன்னோட எதிரிகள், அவங்க உன்னை விட புகழா இருக்கக்கூடாது, அவங்களோட செல்வங்கள் அத்தனையும் உனக்கு தான் சொந்தமாகணும் அப்படிங்கிற பொறாமை எண்ணம் தான் அது. துரியோதனன் வளர வளர அவனோட உடம்பு வளருதோ இல்லையோ அவனோட மனசுக்குள்ள இருந்த அந்த பொறாமையும் பேராசையும் ஒரு பெரிய விஷவிருட்சமா வளருது. பாண்டவர்கள் நல்லா இருக்கிறத பார்க்கும்போதெல்லாம் அவனோட நெஞ்சு பொறாமையால வெந்து போகுது. எப்படி அவங்கள அழிக்கலாம், அவங்களோட நாட்டை எப்படி பறிக்கலான்ற எதிர்மறையான எண்ணங்கள் தான் அவனோட அம்புட்டு நாள் சிந்தனையாவும் இருக்கு. அரக்கு மாளிகை வச்சு பாண்டவர்களை உயிரோட கொழுத்த பாக்குறான், சூதாடி அவங்க நாட்டை பறிக்கிறான், சபையில திரௌபதியை அவமானப்படுத்துறான். இத்தனை அநீதிகளையும் அவன் செய்யறதுக்கு காரணம் அவனோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்த அந்த ஒரே ஒரு கெட்ட எண்ணம் தான். போர்க்களத்துல வந்து நிக்கும்போது கூட அவனோட எண்ணத்துல ஒரு சின்ன மாற்றம் கூட இல்ல. நான் தான் ஜெயிக்கணும், பாண்டவர்கள் அழியணும்ன்ற அதே வெறி தான் இருக்கு. ஆனா கர்மவினையோட விதிப்படி அவனோட அந்த மோசமான எண்ண விதைகளே அவனுக்கு பெரிய யமனா மாறுது. 18 நாள் போரோட முடிவுல அவனோட கூட பிறந்த 99 சகோதரர்களும் அவனோட கண்ணு முன்னாடியே இரத்த வெள்ளத்துல செத்து விழறாங்க. உலகமே போற்றும் மாவீரர்களான பீஷ்மரும் துரோணரும் மடியிறாங்க. கடைசியில துரியோதனனும் தன் தொடைகள் பிளக்கப்பட்டு யாருமில்லாத அனாதையா போர்க்களத்துல துடிதுடிச்சு சாகுறான். துரியோதனனோட மோசமான எதிர்காலத்துக்கும் அவனோட ஒட்டுமொத்த வம்சத்தோட அழிவுக்கும் காரணம் வெளியே இருந்து வந்த எந்த ஒரு எதிரியும் இல்ல, அவனோட மனசுக்குள்ள அவனாகவே வளர்த்த அந்த ஒரே ஒரு கெட்ட எண்ணம் தான். நாமும் நம்ம வாழ்க்கையில அப்படிதான். அவன் நல்லா இருக்கானே, இவன் என்னை விட உயரத்துக்கு போயிட்டானேன்னு மத்தவங்களை பார்த்து பொறாமைப்பட்டுக்கிட்டு நம்ம மனசுக்குள்ள எதிர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கிறோம். அந்த எண்ணங்கள் உங்களோட நிம்மதியை கெடுத்து உங்களோட எதிர்காலத்தையே இருட்டாக்கிடும். உங்க மனசு ஒரு தோட்டம் மாதிரி. அதுல முள்செடிகளை வளர்க்க போறீங்களா இல்ல அழகான ரோஜா செடிகளை வளர்க்க போறீங்களா அப்படிங்கிறது உங்களோட கையில தான் இருக்கு. எண்ணங்களை மாற்றினால் எதிர்காலம் தானாக மாறும். நான் சும்மா உட்காந்துக்கிட்டே இருப்பேன், ஆனா எனக்கு எல்லாமே நடக்கணும். ஜோசியர் சொன்னாரு எனக்கு அடுத்த வருஷம் யோக ஜாதகம்னு, அதனால அதிர்ஷ்டம் என்னை தேடி வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எந்த ஒரு உழைப்பும் இல்லாம கைகளை கட்டிக்கிட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களை விட ஒரு முட்டாள் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. ஏன்னா ஜோசியமும் ஜாதகமும் உங்களோட பாதையை காட்டலாமே தவிர அந்த பாதையில நீங்க காலடி எடுத்து வச்சு நடந்தா மட்டும்தான் இலக்கு அடைய முடியும். உங்களோட உழைப்பும் நீங்க செய்யற செயல்களும் மட்டும்தான் உங்களோட தலைவிதியை மாத்தி எழுதுற கூர்மையான உளி. நீங்க தான் உங்க வாழ்க்கையோட சிற்பி. போர்க்களத்துல அர்ஜுனன் சோர்ந்து போய் உட்கார்றப்போ கிருஷ்ணர் அவனுக்கு பகவத்கீதையோட ஆகச்சிறந்த தத்துவமான கர்மயோகத்தை போதிக்கிறாரு. கர்மன் ஏவா அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பல ஹேதுர்பூர்மா தே சங்கோஸ்த்வ கர்மணி. அதாவது, அர்ஜுனா, உனக்கு செயல்களை செய்வதில் மட்டும்தான் அதிகாரம் இருக்கு, அதனோட பலன்கள் மேல உனக்கு எந்த அதிகாரமும் இல்ல. ஆனா அதனால நீ செயலே செய்யாம சோம்பேறியா இருந்துடக்கூடாது. இந்த உலகத்துல செயலே செய்யாம இருக்கிறத விட பெரிய பாவம் எதுவுமே இல்ல.
நீ செய்யற ஒவ்வொரு தூய்மையான செயலும் உன்னோட ஆன்மாவை செதுக்கும். பலனை பற்றி கவலைப்படாமல் உன்னோட முழு ஆற்றலையும் வைத்து உன்னோட கடமையை செய். அந்த உழைப்பு தான் உன்னோட எதிர்காலத்தை ஒரு பிரம்மாண்டமான சிற்பமா மாத்தும் அப்படின்னு தெளிவுபடுத்துறாரு. இந்த அசாத்திய உழைப்புக்கும் விடாமுயற்சிக்கும் நம்ம புராணங்கள்ல வர்ற பகீரதனின் பிரயத்தனம்தான் ஆகச்சிறந்த உதாரணம். பகீரதன்னு ஒரு சூரிய வம்சத்து அரசன் இருக்கான். அவனோட முன்னோர்களான சகரபுத்திரர்கள் 60,000 பேரும் கபில முனிவரோட சாபத்தால எரிஞ்சு சாம்பலாகி அவங்களோட ஆன்மா சாந்தி அடையாம தவிக்குது. அவங்களோட ஆன்மா சாந்தி அடையணும்னா ஆகாயத்துல ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த புண்ணிய நதியான கங்கைய பூமிக்கு கொண்டு வந்து அந்த சாம்பல் மேல பட வைக்கணும். இதுதான் அவனுக்கு முன்னாடி இருந்த சவால். இது சாதாரண காரியம் இல்ல. ஏன்னா கங்கை ஆகாயத்துல இருக்கு. அதை பூமிக்கு கொண்டு வர்றது மனிதர்களால முடியாத காரியம். ஆனா பகீரதன், இது என் தலைவிதி, என் முன்னோர்கள் சாபத்தோட தான் கிடக்கணும்னு நினைச்சு சோர்ந்து உட்காரல. தன் ராஜ்யத்தை விட்டுட்டு காட்டுக்கு வர்றான். பிரம்மனை நோக்கி பல வருஷங்கள் கடும் தவம் இருக்கிறான். அவனோட அந்த தவத்துக்கு மெச்சின பிரம்மன் தோன்றி, நான் கங்கையை பூமிக்கு அனுப்ப தயார். ஆனா ஆகாயத்திலிருந்து கங்கை வேகா பாய்ஞ்சு வரும்போது அவளோட வேகத்தை தாங்குற சக்தி இந்த பூமிக்கு இல்ல. அதை தாங்கக்கூடிய பேராற்றல் சிவபெருமானுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால நீ சிவனை நோக்கி தவம் செய்யின்னு சொல்றாரு. பகீரதன் சளைக்கல. அடுத்ததா சிவபெருமானை நோக்கி ஒற்றை கால்ல நின்னு பசி தாகம் இல்லாம பல தலைமுறைகள் தாண்டி கடும் தவம் செய்யறான். அவனோட அந்த அசாத்திய உழைப்பையும் விடாமுயற்சியையும் பார்த்த சிவபெருமான் மனமிறங்கி வர்றாரு. ஆகாயத்திலிருந்து ஆர்ப்பரித்து வந்த கங்கைய தன் ஜடாமுடியில தாங்கி அதை ஒரு சின்ன ஓடையா பூமிக்கு ரிலீஸ் செய்றாரு. பகீரதன் தன் ரதத்துல முன்னாடி ஓட கங்கை அவனுக்கு பின்னாடி பாய்ஞ்சு வருது. கடைசியில தன் முன்னோர்களோட சாம்பல் மேல கங்கைய ஓட வச்சு தன் முன்னோர்கள் அம்புட்டு பேருக்கும் சாப விமோச்சனம் கொடுத்து தன் எதிர்கால சந்ததிக்கே வளம் சேர்க்கிறான். அவனோட அந்த அசாத்திய முயற்சியால தான் இன்னைக்கு விடாமுயற்சிக்கு பகீரத பிரயத்தனம்னு பேர் நிலைச்சு நிற்குது. நாமும் நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது எனக்கு நேரம் சரியில்லை, என் விதி அப்படின்னு சொல்லி உழைக்கிறத நிறுத்திடுறோம். ஆனா பகீரதன் கதையில வர்ற மாதிரி உங்களோட செயல்களும் நீங்க போடுற உழைப்பும் அசாத்தியமானதா இருந்தா ஆகாயத்தில் இருக்கிற கங்கையை கூட பூமிக்கு கொண்டு வர முடியும். உங்களோட உழைப்பு தான் உங்க எதிர்காலத்தை மாத்தி எழுதுற ஒளி. சோம்பேறித்தனத்தை உதறி தள்ளிவிட்டு கர்மயோகத்தின் வழியில் உங்களோட செயல்களை தொடங்குங்க. நம்ம மனசு பண்ற ஆக பெரிய தப்பு என்ன தெரியுமா? நேத்து நடந்த ஒரு ஏமாற்றத்தையோ இல்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு கிடைச்ச ஒரு தோல்வியையோ நினைச்சு இன்னைக்கும் அதை நெஞ்சில சுமந்துகிட்டு அழுது புலம்புறது தான். அன்னைக்கு அவன் என்னை ஏமாத்திட்டான், அன்னைக்கு நான் அந்த தொழில்ல தோத்துட்டேன், என் வாழ்க்கையே அன்னைக்கூட போச்சு அப்படின்னு சொல்லி கடந்த கால சுமைகளை மூட்டையா கட்டி உங்க தலை மேல வச்சுக்கிட்டு நடந்தீங்கன்னா உங்களால ஒரு அடியை கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியாது. நேத்து நடந்த தோல்வியை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தா நாளைக்கு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற வெற்றியை உங்களால எப்படி சுவைக்க முடியும்? போர்க்களத்துல அர்ஜுனன் தன் கடந்த கால நினைவுகள்லையும் பாசத்திலையும் சிக்கி தவிக்கும்போது கிருஷ்ணர் அவனுக்கு காலத்தோட ரகசியத்தை உணர்த்துவாரு. அர்ஜுனா, கடந்த காலம் அப்படிங்கிறது முடிஞ்சு போன ஒரு பக்கம், அதை உன்னால ஒருபோதும் மாற்ற முடியாது. எதிர்காலம் அப்படிங்கிறது இன்னும் பிறக்காத ஒரு கணம், அதை பத்தி நீ இப்போதே கவலைப்பட்டு பயப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. உன்னோட கையில இருக்கிறது இந்த ஒரே ஒரு கணம் மட்டும்தான். இந்த நொடியில நீ என்ன பண்ற, என்ன முடிவெடுக்கிற அப்படிங்கிறதுல தான் உன்னோட நாளைய எதிர்காலமே ஒளிஞ்சிருக்கு. கடந்த கால சுமைகளை கழற்றி எரிஞ்சிட்டு இந்த நொடியில வாழு, அப்போதான் உன்னால புதிய விதியை எழுத முடியும் அப்படின்னு தெளிவுபடுத்துறாரு. கடந்த கால சுமைகள்ல இருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு ராமாயணத்துல வர்ற அகலிகையோட சாப விமோச்சன கதை தான் உன்னதமான உதாரணம். கௌதம மகரிஷியோட மனைவியான அகலிகை இந்திரனோட சூழ்ச்சியால ஒரு பெரிய தவறு செஞ்சிடுறா. இதனால கோபமடைஞ்ச கௌதம முனிவர் அவளுக்கு சாபம் கொடுக்கறாரு. நீ செஞ்ச தவற்றுக்காக நீ ஒரு கல்லாக சமைந்து போவாய் அப்படின்னு சாபம் கொடுக்கறாரு. அகலிகை தன் கடந்த கால பிழையினால எந்த ஒரு உணர்வும் இல்லாம ஒரு பெரிய கல்லா மாறி அந்த ஆசிரமத்துல பல வருஷங்களா கிடக்கிறா. அவள் கல்லா கிடந்த அந்த பல 100 வருஷங்களும் அவளோட கடந்த கால பிழையோட துக்கத்தோட சுமைதான். நான் தப்பு பண்ணிட்டேனே, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்ற அந்த வலியோட அடையாளம் தான் அந்த கல். ஆனா காலம் மாறுது. விஸ்வாமித்ர முனிவரோட ஸ்ரீராமர் அந்த பக்கமா நடந்து வர்றாரு. ராமரோட காலடி துசி லேசா அந்த கல் மேல படுது. ராமரோட பாத ஸ்பரிசம் பட்ட அடுத்த கணம் அந்த கல் உறைந்து போயிருந்த பழைய வடிவத்தை இழந்து மீண்டும் ஒரு உன்னதமான பெண்ணாக அகலிகையாக உயிர் பெற்று எழுந்து நிற்கிறாள். ராமர் அவளோட கடந்த கால தவற்ற பார்க்கல, அவளோட கண்ணீர்ல இருந்த தூய்மையை பார்க்கறாரு. அவளுக்கு சாப விமோச்சனம் கொடுத்து அவளோட பழைய பாவ சுமைகள்
தடைகளை மொத்தமா கழற்றி எறிஞ்சிட்டு அவளோட புதிய எதிர்காலத்தை நோக்கி அவளை பயணப்பட வைக்கிறாரு. அகலிகை அன்னைக்கு தன் கடந்த கால பிழையிலேயே மூழ்கி கிடக்காம தனக்கு கிடைச்ச அந்த புதிய கணத்தை ஏத்துக்கிட்டு தன் வாழ்க்கையை தொடங்கினான். நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிதான். நாம செஞ்ச பழைய தவறுகளோ இல்ல மத்தவங்க நமக்கு கொடுத்த ஏமாற்றங்களோ நம்மள ஒரு கல் மாதிரி முடக்கி வச்சிருக்கலாம். என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆன்மீகம் நமக்கு சொல்ற உண்மை என்னன்னா, கடந்த காலம் உங்களோட அடையாளம் கிடையாது. இந்த நொடியில நீங்க எடுக்கிற ஒரு தூய்மையான முடிவு உங்களோட ஒட்டுமொத்த கடந்த கால சாபங்களையும் அறுத்து எரிஞ்சிட்டு உங்களை ஒரு புதிய ஃபீனிக்ஸ் பறவையா எழுந்து நிற்க வைக்கும். கடந்த கால சுமைகளை கழுற்றி எரியுங்கள். எதிர்காலம் உங்கள் கையில். என் மனசு போன போக்கெல்லாம் நான் போவேன். எனக்கு எந்த கட்டுப்பாடும் பிடிக்காது. ராத்திரி முழுக்க முழிச்சிருப்பேன். காலையில லேட்டா எந்திருப்பேன். என் இஷ்டத்துக்கு வாழ்வேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எந்த ஒரு சுய ஒழுக்கமும் செல்ஃப் டிசிப்ளினும் இல்லாம வாழ்ந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை சீக்கிரமே நடுத்தெருவுல தான் வந்து நிற்கும். ஏன்னா ஐம்புலன்களையும் தன் மனசையும் எவன் ஒருவன் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கானோ அவன் மட்டும்தான் தன் விதியை தானே எழுதுற பேராற்றலை பெறுகிறான். மனசை கட்டுப்படுத்த தெரியாதவன் தன் சொந்த கைகளாலேயே தன் எதிர்காலத்தை குழி தோண்டி புதைக்கிறான் என்றுதான் அர்த்தம். போர்க்களத்துல கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு புலனடக்கத்தோட முக்கியத்துவத்தை ரொம்ப ஆழமா விளக்குறாரு. அர்ஜுனா, புலன்களை அடக்காத மனிதன் எப்படிப்பட்டவன்னா, கட்டுப்பாடு இல்லாத திமிரிக்கிட்டு ஓடுற குதிரைகள் பூட்டிய தேரை போன்றவன். அந்த தேரோட பாகன் கயிற்றை இறுக்கி பிடிக்க தவறினா அந்த உக்கரமான குதிரைகள் தேர அதலபாதாளத்துல கொண்டு போய் தள்ளிடும். அதே மாதிரிதான் உன்னோட மனசும். மனசு கேட்கறதையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தா அது உன்னை அழிச்சிடும். ஆத்மனா விந்ததே வீரியம். தன் மனதை வென்றவன்தான் உண்மையான மாவீரன். எவன் ஒருவன் சுய ஒழுக்கத்தோடு தன் மனச தன் புத்தியோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கானோ அவனோட எதிர்காலம் அசைக்க முடியாத ஒரு சகாப்தமா மாறும் அப்படின்னு உபதேசிக்கிறாரு. இந்த அசாத்திய சுய ஒழுக்கத்துக்கும் மனக்கட்டுப்பாட்டுக்கும் மகாபாரதத்துல வர்ற மகா பீஷ்மர் பிதாமகரோட வாழ்க்கைதான் உலகத்துக்கே ஆகச்சிறந்த உதாரணம். தேவவிருதன்ற பேரோட பிறந்தவன்தான் பீஷ்மர். அவனோட தந்தை தசரதனைப் போல பேரரசர் சாந்தனு. சாந்தனு மகாராஜா சத்தியவதி அப்படிங்கிற ஒரு பெண்ணை காதலிக்கிறாரு. ஆனா சத்தியவதியோட தந்தை ஒரு நிபந்தனை போடுறாரு. என் மகளுக்கு பிறக்கிற குழந்தைதான் இந்த நாட்டோட அடுத்த ராஜாவாகணும். உன்னோட மூத்த மகன் தேவவிரதனுக்கு இந்த அரசு கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இதனால தந்தை சாந்தனும் மனசு உடைஞ்சு போறாரு. தன் தந்தையோட கவலைய தெரிஞ்சுகிட்ட தேவவிரதன் சத்தியவதியோட தந்தை கிட்ட போறான். எல்லார் முன்னாடியும் ஒரு அசாத்தியமான சபதத்தை எடுக்கிறான். என் தந்தைக்காக இந்த நாட்டின் அரியணை பதவியை நான் இப்பவே துறக்கிறேன். அது மட்டும் இல்லாம நாளைக்கு எனக்கு பிறக்கிற பிள்ளைகளால எந்த ஒரு வாரிசு சண்டையும் வரக்கூடாதுன்றதுக்காக நான் என் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடிப்பேன். கல்யாணமே செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு இடி முழக்கமிட்டு சபதம் செய்றான். அந்த அசாத்திய சபதத்துக்காகத்தான் அவனுக்கு பீஷ்மர்னு பேர் வந்தது. அவனோட அந்த இளமை பருவத்துல சகல அதிகாரமும் அழகும் இருந்தும் அவன் தன் ஐம்புலன்களையும் அசைக்க முடியாத ஒரு இரும்பு பெட்டிக்குள்ள வச்சு பூட்டுனாரு. அவனோட அந்த அசாத்திய சுய ஒழுக்கமும் மனக்கட்டுப்பாடும்தான் அவனுக்கு பிரபஞ்சத்திலேயே யாருக்கும் கிடைக்காத ஒரு வரத்தை கொடுத்துச்சு. அவனோட தந்தை சாந்தனு மனம் இறங்கி அவனுக்கு இச்சை மரணம் அப்படிங்கிற வரத்தை கொடுத்தாரு. போர்க்களத்துல அம்புகளாலேயே படுக்கை அமைச்சு அதுல 50 நாட்களுக்கு மேல படுத்துக்கிட்டு தான் நினைச்ச நேரத்துல தன் உசிர விட்ட மாவீரன் பீஷ்மர் பாமா. அவரோட அந்த ஆற்றலுக்கு காரணம் அவரோட அசாத்திய மனக்கட்டுப்பாடுதான். நம்ம வாழ்க்கையிலையும் அப்படித்தான். சின்ன சின்ன ஆசைகளுக்கும் சோம்பேறித்தனத்துக்கும் நம்ம மனசை நாம அடகு வச்சுட்டு என் விதி இப்படி ஆயிடுச்சேன்னு புலம்புறோம். ஆனா பீஷ்மரோட கதையில வர்ற மாதிரி உங்களோட மனசை நீங்க எப்போ உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரீங்களோ, எப்போ சுய ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறீங்களோ, அப்போ காலமே உங்க முன்னாடி தலை வணங்கி நிற்கும். உங்க எதிர்காலத்தை தீர்மானிப்பது உங்களுடைய தற்காலிக ஆசைகள் அல்ல, உங்களுடைய அசாத்திய மனக்கட்டுப்பாடுதான். வாழ்க்கையில ஒரு சின்ன தோல்வி வந்த உடனே, இல்ல நம்ம நினைச்ச ஒரு காரியம் நடக்காம போன உடனே, ஐயோ எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே எனக்கு விடிவு காலமே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்க பாக்குறீங்களே, உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன். ஒரு சிற்பம் சும்மாவே அழகா மாறிடுமா? சிற்பியோட சுத்தியலாலும் உழியாலும் 100 தடவை அடிபடும் போதுதான் ஒரு பாறை கடவுளா மாறுது. அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு தோல்வியும் அசிங்கமும் உங்களை இன்னும் பலமான ஒரு மனிதனா மாத்துறதுக்காக பிரபஞ்சம் நடத்துற ஒரு உன்னதமான பரீட்சை.
தோல்விகளைக் கண்டு ஓடாத, அத உன்னை செதுக்குற உளியா ஏத்துக்கோ. போர்க்களத்துல அர்ஜுனன் திகைச்சு நிக்கிறப்போ கிருஷ்ணர் அவனுக்கு தோல்வியோட ரகசியத்தை ரொம்ப அழகா விளக்குறாரு. அர்ஜுனா, வில்லிலிருந்து புறப்படுற அம்பு முன்னோக்கி வேகமா பாயணும்னா அத முதல்ல பின்னோக்கி பலமா இழுக்கணும். அதே மாதிரிதான் வாழ்க்கையில வர்ற வீழ்ச்சியும். நீ இன்னைக்கு பின்னோக்கி தள்ளப்படுறேன்னா நாளைக்கு உலகமே வியக்கிற அளவுக்கு வேகமா முன்னோக்கி பாய்வதற்காகத்தான். தோல்விகள் உன்னோட பாதையை முடக்கிற முட்கள் கிடையாது, அது உன்னோட பலத்தை உனக்கே உணர்த்துற ஒரு உன்னதமான தயாரிப்பு. வீழ்ச்சியை கண்டு பயப்படாத, அத உன்னோட வெற்றிக்கான படிக்கட்டா மாத்திக்கோ அப்படின்னு கம்பீரமா சொல்றாரு. இந்த தோல்விகளும் அசிங்கங்களும் எப்படி ஒரு மனிதனை பக்குவப்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு மகாபாரதத்துல வர்ற பாண்டவர்களோட விராட பருவம்தான் ஆகச்சிறந்த உதாரணம். பாண்டவர்கள் அசாத்திய மாவீரர்கள். இந்த உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய வில்வீரன் அர்ஜுனன், 1000 யானை பலம் கொண்ட பீமன், தருமத்தின் வடிவமான தருமன்னு அம்புட்டு பேரும் பேரரசர்களா வாழ்ந்தவங்க. ஆனா சூதாட்ட தோல்வியினால தங்களோட நாடு, செல்வம், பெருமை அத்தனையையும் இழந்துட்டு 12 வருஷம் காட்டுல அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில ஒரு வருஷம் தங்களோட அடையாளத்தையே மறைச்சு வாழ வேண்டிய அஞ்ஞாதவாச நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. விராட மன்னனோட அரண்மனைக்கு வர்றாங்க. தேவர்களையே வியக்க வச்ச மாவீரன் அர்ஜுனன் அந்த நாட்டு அரசகுமாரிக்கு நாட்டியம் கத்துக் கொடுக்கிற குருவா நிக்கிறான். பேரரசி திரௌபதி அந்த நாட்டு ராணிக்கு தலைவாரி விடுற பணிப்பெண்ணா வேலை செய்றா. தருமன் சூதாடியா மாறி கங்கன் என்ற பெயரோட நிக்கிறான். அவங்களுக்கு கிடைச்ச ஆகப்பெரிய தோல்வியோ அசிங்கமோ அவமானமோ அதுதான். நாங்க மாவீரர்கள், எங்களுக்கு இந்த நிலைமையா என்ன அவங்க அழுதுகிட்டு முடங்கி போகல. தங்களுக்கு கிடைச்ச அந்த தோல்வியோட காலத்தை தங்களோட மனசை இன்னும் பக்குவப்படுத்துறதுக்கான காலமா ஏத்துக்கிட்டாங்க. அந்த அசிங்கமும் மௌனமும் தான் அவங்களுக்குள்ள இருந்த ஈகோவை மொத்தமா அழிச்சு அவங்கள ஒரு உன்னதமான பக்குவ நிலைக்கு கொண்டு போச்சு. அந்த ஓராண்டு கால தயாரிப்பு தான் அவங்களுக்கு குருக்ஷேத்திர போற அசாத்திய தைரியத்தோட எதிர்கொள்ற ஆன்ம பலத்தை கொடுத்துச்சு. நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிதான். ஒரு தொழில்ல நஷ்டம் வந்தாலோ இல்ல ஒரு பரீட்சையில தோத்துட்டாலோ என் தலைவிதி இவ்வளவுதான் என்று நாமளா ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். ஆனா பாண்டவர்களோட கதையில வர்ற மாதிரி உங்க வாழ்க்கையில வர்ற தோல்விகள் உங்களை அழிக்க வர்றதில்ல, உங்களை இன்னும் பலமான ஒரு சகாப்தமா மாத்துறதுக்காக வர்றது. தோல்விகளை எதிர்கொள்ளுங்கள், உங்களது புதிய எதிர்காலத்தை இன்றே செதுக்கத் தொடங்குங்கள். என்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள் சரியில்லப்பா. என் ஆஃபீஸ்ல இருக்கிற பாஸ் எப்பவுமே என்னை குடைஞ்சிக்கிட்டே இருக்காரு. என் குடும்ப சூழ்நிலை மோசமா இருக்கு. இதெல்லாம் மாறினா மட்டும்தான் என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் மாத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது இந்த உலகத்தோட மொத்த கடலையும் நான் என் கைகளாலேயே வத்த வைப்பேன்னு சொல்ற ஒரு பைத்தியக்காரத்தனமான வேலைக்கு சமம். உலகத்தை மாற்ற முயல்வது வீண் வேலை. உங்களை நீங்க மாற்றிக்கொண்டா உங்களை சுத்தி இருக்கிற உலகம் தானாக மாறும். சூழ்நிலையை நொந்து கொள்ளாதே, உனது தகுதியை வளர்த்துக்கொள். போர்க்களத்துல கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சூழ்நிலைகளை எப்படி எதிர்கொள்றதுன்ற ஆன்மீக ரகசியத்தை உபதேசிக்கிறாரு. அர்ஜுனா, பெருமழை பெய்யும்போது மேகங்களை உன்னால தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா உன்னோட கைகள்ல ஒரு குடைய பிடிச்சு உன்னை நனையாம பாதுகாத்துக்க முடியும். அதே மாதிரிதான் வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களும். சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் உனக்கு சாதகமா இல்லைன்னு நீ அழுது புலம்புறதுல எந்த பயனும் இல்ல. சூழ்நிலைகளை மாத்த துடிக்காத. அந்த சூழ்நிலைகளை தாங்கி நின்னு ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு உன்னோட தகுதியையும் உன்னோட ஆன்ம பலத்தையும் நீ வளர்த்துக்கோ. எப்போ நீ உன்னை மாத்திக்கிட்டியோ அப்போ எந்த ஒரு மோசமான சூழ்நிலையும் உன்னை ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு தெளிவுபடுத்துறாரு. இந்த தத்துவத்துக்கு ஆகச்சிறந்த உதாரணமா கிருஷ்ணரோட லீலைகள்ல வர்ற கோவர்த்தனகிரி லீலைய சொல்லலாம். பிருந்தாவனத்துல இருக்கிற ஆயர்பாடி மக்கள் எல்லாரும் வருஷா வருஷம் இந்திரதேவனுக்கு பெரிய பூசைகளை செய்வாங்க. ஏன்னா இந்திரன் தான் மழைக்கு அதிபதின்ற பயம் அவங்களுக்கு இருந்தது. ஆனா ஒரு வருஷம் சிறுவனா இருந்த கிருஷ்ணர் அங்க வர்றாரு. நாம ஏன் இந்திரனுக்கு பயந்து பூசை செய்யணும்? நமக்கு வளம் சேர்க்கிறது இந்த இயற்கையும் நம்ம ஆடு மாடுகளும் இந்த கோவர்த்தன மலையும் தான். அதனால நாம இந்த மலைக்கு தான் பூசை செய்யணும்னு சொல்லி மக்களின் மனசை மாத்துறாரு. இத கேள்விப்பட்ட இந்திரனுக்கு கோபம் தலைக்கேறுது.
ஒரு சாதாரண சிறுவன் பேச்சை கேட்டு எனக்கு செய்ய வேண்டிய பூசையை நிறுத்தலாமா? இந்த ஆயர்பாடியையே என் மழையால அழிச்சு நாசமாக்குறேன்னு சொல்லி சம்வர்த்தகம் அப்படிங்கிற கொடூரமான மேகங்களை அனுப்பி அசாத்தியமான பெருமழையை பொழிய வைக்கிறான். இடி இடிக்குது, மின்னல் வெட்டுது, ஊரே வெள்ளக்காடா மாறுது. மக்கள் எல்லாரும் பயந்து நடுங்கி கிருஷ்ணர் கிட்ட ஓடி வராங்க. கிருஷ்ணா, உன்னை கேட்டுட்டு பூசையை நிறுத்தணும், இப்போ ஊரே அழிய போகுது, எங்களை காப்பாத்துன்னு கதறாங்க. அந்த நேரத்துல கிருஷ்ணர் என்ன பண்ணினார் பாருங்க. அவர் ஆகாயத்துல இருக்கிற இந்திரன் கிட்ட போயோ இல்ல அந்த மேகங்கள் கிட்ட போயோ மழையை நிறுத்துங்கன்னு சண்டை போடல, கெஞ்சல. சுத்தி இருக்கிற அந்த பேரழிவான சூழ்நிலைய அவர் மாத்த துடிக்கல. மாறாக அங்க நின்ன கோவர்த்தன மலைய தான் சுண்டு விரலாலேயே அசாத்தியமா தூக்கி அந்த ஒட்டுமொத்த ஆயர்பாடி மக்களுக்கும் அவங்களோட ஆடு மாடுகளுக்கும் ஒரு பெரிய குடையா பிடிச்சு நின்னாரு. 7 நாள் பெருமழை பெய்தும் அந்த மலையின் குடைக்கு கீழே இருந்த ஒரு உயிருக்கு கூட ஒரு சின்ன காயம் கூட ஏற்படல. தோத்துப்போன இந்திரன் தன் தவற உணர்ந்து கிருஷ்ணரோட கால்கள்ல வந்து விழுந்தான். சூழ்நிலையை மாற்றாமல் தன்னை ஒரு பேராற்றலாக மாற்றிக் காட்டி மக்களை காத்தார் கிருஷ்ணர். நம்ம வாழ்க்கையிலையும் அப்படித்தான். கஷ்டங்கள் வரும்போது எனக்கு ஏன் இந்த சூழ்நிலைன்னு நாம அழுதுகிட்டு இருக்கோம். ஆனா கோவர்த்தனகிரி கதையில வர்ற மாதிரி சூழ்நிலைகளை நொந்து கொள்வதை விடுத்து அதை தாங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு உங்களை நீங்க மாற்றிக்கொள்ளும் போது உங்களது எதிர்காலம் ஒரு உன்னதமான வெற்றியாக மாறும். உங்களை மாற்றுங்கள், உலகம் உங்களை தேடி வரும். நான் ரொம்ப நல்லவன்பா, யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவேன், எல்லாரையும் என் சொந்தக்காரங்கன்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எந்த ஒரு பகுத்தறியும் அறிவும் இல்லாம விவேகம் இல்லாம வாழ்ந்தீங்கன்னா இந்த உலகம் உங்களை ஏமாற்றி நடுத்தெருவில் நிக்க வச்சுட்டு போய்கிட்டே இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில எது தர்மம், எது அதர்மம், எது உண்மை, எது பொய், யாரு நல்லவன் யாரு போலி மனிதன்னு பகுத்தறியும் விவேகம் எவன் ஒருத்தனுக்கு இருக்கோ அவனோட எதிர்காலம் மட்டும்தான் பிரகாசமா இருக்கும். விவேகம் இல்லாத நல்லத்தனம் என்பது கூர்மையில்லாத கத்தி மாதிரி, அதனால யாருக்கும் எந்த பயனும் இல்லை. போர்க்களத்துல கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஞானத்தோட விவேகத்தோட முக்கியத்துவத்தை உபதேசிக்கிறாரு. அர்ஜுனா, ஞானம் அப்படிங்கிற இருள ஞானம் அப்படிங்கிற ஒரே ஒரு ஒளியால மட்டும்தான் வெல்ல முடியும். உன்னோட மனசுக்குள்ள இருக்கிற குழப்பங்களை அறுத்தி எரியணும்னா உன்னோட புத்தியை நீ கூர்மையாக்கணும். விவேகம் அப்படிங்கிறது ஒரு கூர்மையான வாள் மாதிரி. அதை வச்சுதான் நீ உன்னோட பாசங்களையும் போலித்தனங்களையும் வெட்டி எரியணும். சூழ்நிலைகளை கண்டு குழம்பாத, உன்னோட விவேகத்தை பயன்படுத்தி தர்மத்தின் பக்கம் நில்லு. அப்போதான் உன்னோட எதிர்காலம் ஒரு உன்னதமான வெற்றியா மாறும் அப்படின்னு வழிகாட்டுறாரு. இந்த அசாத்திய விவேகத்துக்கும் ஞானத்துக்கும் மகாபாரத சபையில வர்ற மகாத்மா விதுரரோட வாழ்க்கைதான் ஆகச்சிறந்த உதாரணம். விதுரர் கௌரவர்களோட சிற்றப்பன், தருமரின் தத்துவ வடிவமான யமதர்மனின் அம்சம். அவர்தான் ஹஸ்தினாபுரத்தோட முதலமைச்சரா, அதாவது மகாமந்திரியா இருக்காரு. துரியோதனனும் சகுனியும் சேர்ந்து சபையில அத்தனையும் அதர்மங்களை செய்யும்போது அந்த சபையிலிருந்த பீஷ்மரோ துரோணரோ தர்ம சங்கடத்தால மௌனமா தலகுனிஞ்சு உட்கார்ந்திருந்தாங்க. ஆனா விதுரர் அப்படிப்பட்டவர் இல்லை. அவரோட விவேகம் அசைக்க முடியாததா இருந்தது. துரியோதனன் பாண்டவர்களை அழிக்க அரக்கு மாளிகை கட்டும்போது விதுரர் தன் விவேகத்தால் அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு பாண்டவர்களுக்கு ரகசிய பாஷையில, அதாவது மெலேச்ச பாஷையில செய்தி அனுப்பி அவங்க தப்பிக்கிறதுக்காக ஒரு சுரங்கப்பாதையை அமைச்சு அவங்கள காப்பாத்துறாரு. அதே மாதிரி சூதாட்ட சபையில திரௌபதியை துகிலுரிக்கும் போது அத்தனை பெரிய மனிதர்களும் மௌனமா இருந்தப்போ விதுரர் ஒருத்தர் மட்டும்தான் எழுந்து நின்னு திருத்தராஷ்டிரனை பார்த்து, உன்னோட மகனோட இந்த அதர்மம் உன்னோட ஒட்டுமொத்த வம்சத்தையும் அழிச்சிடும், இப்பவே இதை நிறுத்துன்னு உண்மைய உரக்கச் சொன்னாரு. போர் தொடங்குறதுக்கு முன்னாடி திருத்தராஷ்டிரனுக்கு தூக்கம் வராம தவிக்கும்போது விதுரர் அவனுக்கு சொன்ன அந்த உன்னதமான தத்துவம்தான் விதுர நீதி. விதுரர் சொன்னாரு, ராஜா, உன்னோட மகன் மேல இருக்கிற போலி பாசத்தால நீ தர்மத்தை கண்ண மூடி மறைக்க பாக்குற. ஆனா விவேகம் இல்லாத எந்த ஒரு அரசும் எந்த ஒரு மனிதனும் காலத்தோட ஓட்டத்துல அழிஞ்சு போவது நிச்சயம்னு தீர்க்கமா சொன்னாரு. சபையே அதர்மத்தின் பக்கம் நின்றபோதும் தன் விவேகத்தாலையும் அறிவாலையும் எப்போதும் தர்மத்தின் பக்கமே நின்று கிருஷ்ணரோட பேர் அன்ப பெற்ற உன்னத ஞானி விதுரர். அவரோட அந்த விவேகம்தான் அவரை வரலாற்றுல அழியாத ஒரு கதாபாத்திரமா மாத்துச்சு. நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிதான். உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி போலி மனிதர்களோட வார்த்தைகளை நம்பி நம்ம வாழ்க்கைய நாமளே கெடுத்துக்கிறோம். ஆனா விதுரரோட கதையில வர்ற மாதிரி உங்களோட வாழ்க்கையில நீங்க விவேகம் அப்படிங்கிற கூர்வாள கையில் எடுக்கும்போது உங்களை எந்த ஒரு சூழ்ச்சியாலும் எந்த ஒரு ஏமாற்றத்தாலும் அசைக்க முடியாது. குழப்பங்களை அறுத்து எரியுங்கள். விவேகத்துடன் உங்களது புதிய எதிர்காலத்தை இன்றே எழுதத் தொடங்குங்கள். என்ன யாரோ ஒருத்தர் காப்பாத்துவாங்கப்பா,
என் கஷ்டத்தையெல்லாம் யாரோ வந்து மாத்துவாங்க, எனக்காக ஒரு ரட்சகன் வருவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அடுத்தவங்களோட உதவிக்காக காத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு வெயிட்டிங் ஹால்லையே முடிஞ்சு போயிடும். ஏன்னா இந்த உலகத்துல உங்களை வந்து காப்பாத்த போறது வேற யாருமே கிடையாது. உனக்கு வெளியே எந்த ஒரு ரட்சகனும் இல்லை. உனக்கான பாதையை நீதான் உன்னோட சொந்த கால்களால சமைக்கணும். உனக்கு நீயே தான் குரு, உனக்கு நீயே தான் தலைவன். உனக்குள் இருக்கும் பேராற்றலை நீ எப்போ உணர்றியோ அப்போதான் உன்னோட விதி மாறும். பகவத்கீதையோட 6வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன அந்த உன்னதமான சூத்திரம்தான் உத்தரேதாத்மனாத்மானம் நாத்மானமவசாதயேத் ஆத்மைவ ஹியாத்மனோ பந்துராத்மைவ ரிபுராத்மனக. அதாவது, அர்ஜுனா, உன்னை நீயே தான் உயர்த்திக்கணும், உன்னை நீயே கீழ்த்தள்ளிக்க கூடாது. ஏன்னா உனக்கு நீயே தான் சிறந்த நண்பன், உனக்கு நீயே தான் சிறந்த எதிரியும் கூட. உனக்கு வெளியே நீ யாரையும் தேடி ஓடாத. உனக்குள் இருக்கிற அந்த தூய்மையான ஆன்மாவை நீ எப்போ உணர்றியோ அப்போ உனக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான சக்தி பிறக்கும். உன்னோட பாதையே நீயே சமைச்சுக்கோ அர்ஜுனா அப்படின்னு வீரம் செறிந்த குரல்ல உபதேசிக்கிறாரு. இந்த தனி உழைப்புக்கும் தனக்குத்தானே குருவாக மாறி சாதிக்கிற தத்துவத்துக்கும் மகாபாரதத்துல வர்ற அர்ஜுனனோட பாசுபதாஸ்திர தவம் தான் ஆகச் சிறந்த உதாரணம். பாண்டவர்கள் காட்டுல வனவாசம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கௌரவர்களோட படைபலம் ரொம்ப பெரியது. அவங்க கிட்ட பீஷ்மர், துரோணர்னு அசைக்க முடியாத மாவீரர்கள் இருக்காங்க. அவங்களை எதிர்த்து போர் செய்யணும்னா பாண்டவர்களிடம் அசாத்தியமான பேராற்றல் கொண்ட தெய்வீக ஆயுதங்கள் தேவைப்பட்டது. நம்ம கிட்ட ஆயுதம் இல்லையே, நாம எப்படி ஜெயிக்க போறோம்னு பாண்டவர்கள் யாரும் அடுத்தவங்களோட உதவிக்கு காத்துக்கிட்டு இருக்கல. வியாச முனிவரோட அறிவுரைப்படி அர்ஜுனன் தனி ஒருவனாக புறப்படுறான். தனக்கு துணையா யாரையும் அவன் கூட்டிக்கிட்டு போகல. இமயமலையோட உச்சியில இருக்கிற இந்திரகீல பர்வதத்துக்கு போறான். அங்கே கடும் குளிர், உறை பனி, சுத்தி மிருகங்கள்னு ஒரு பயங்கரமான தனிமை. ஆனா அவன் கலங்கல. தனக்குத்தானே குருவாக மாறி தன் மனசை ஒருமுகப்படுத்தி சிவபெருமான நோக்கி ஒற்றை காலில் நின்று கடும் தவம் செய்ய தொடங்குறான். பசி, தாகம், தூக்கம் எல்லாத்தையும் மறந்து அவனோட மொத்த ஆன்மாவையும் தவத்துல உருக்குறான். அவனோட தவத்தோட வெப்பம் தாங்காம அம்புட்டு உலகமும் நடுங்குது. அர்ஜுனனை சோதிக்கிறதுக்காக சிவபெருமான் ஒரு வேடன் ரூபத்துல வர்றாரு. 2 பேருக்கும் நடுவுல ஒரு காட்டு பன்றியை யார் எய்ததுன்ற சண்டை வருது. சிவபெருமானேன்னு தெரியாமலேயே அந்த வேடனோட அசாத்தியமா போர் புரிகிறான் அர்ஜுனன். அவனோட அந்த அசாத்திய வீரத்தையும் தன் கால்களையே பற்றி கொண்டு நிற்கிற அவனோட பற்றையும் பார்த்த சிவபெருமான் தன் நிஜ ரூபத்தை காட்டுறாரு. அர்ஜுனனோட அந்த தனி உழைப்புக்கு மெச்சிய ஈசன் முள்ளுலகையும் அழிக்கக்கூடிய ஆகச்சிறந்த தெய்வீக ஆயுதமான பாசுபதாஸ்திரத்தை அவனுக்கு பரிசா கொடுக்கிறாரு. அர்ஜுனன் யாருடைய உதவிக்கும் காத்திருக்கல. தன் உழைப்பால், தன் தவத்தால் தனக்கான விதியை தானே மாத்தி எழுதினான். நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்ல, என்ன வழிகாட்ட ஆள் இல்லைன்னு நாம அழுதுகிட்டு இருக்கோம். ஆனா அர்ஜுனனோட கதையில வர்ற மாதிரி உங்களை நீங்களே நம்பி உங்களோட பாதையில நீங்க ஒற்றை ஆளா எடுத்து வச்சு நடக்கும்போது அந்த பரம்பொருளே உங்க முன்னாடி வந்து வரம் கொடுப்பார். உங்களுக்கு வெளியே எந்த ரட்சகனும் இல்ல, நீங்களே உங்களது விதியை எழுதும் மாஸ்டர். இதுவரைக்கும் நாம பார்த்த அம்புட்டு விஷயங்களும் உங்களோட மனசுக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கையையும் ஒரு உன்னதமான ஆன்ம வெறியையும் தூண்டியிருக்கும்னு நான் நம்புறேன். வார்ம்-அப் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே நீங்க ஆட்டத்தை தொடங்க வேண்டிய கணம் வந்துடுச்சு. என் கடந்த காலம் மோசமா இருந்தது, என்னை எல்லாரும் ஏமாத்துனாங்க, என் விதி இப்படி ஆயிடுச்சுன்னு பழைய பக்கங்களை புரட்டிக்கிட்டு இருக்கிறத இப்பவே நிறுத்துங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையோட புதிய அத்தியாயத்தை, உங்களோட புதிய விதிய உங்களோட சொந்த கைகளால எழுத தொடங்க வேண்டிய உன்னதமான நொடி இந்த நொடிதான். பகவத்கீதையோட இறுதி பகுதியில சஞ்சயன் திருதராஷ்டிரனை பார்த்து சொல்ற அந்த அற்புதமான ஸ்லோகம் ஒன்னு இருக்கு. எத்ர யோகேஸ்வரக கிருஷ்ணோ எத்ர பார்த்தோ தனுர்தரக தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதீர் த்ருவா நீதிர் மதிர் மம. அதாவது, எங்கே யோகேஸ்வரனான கிருஷ்ணரும் எங்கே வில்லேந்திய அர்ஜுனனும் தர்மத்தின் வழியில ஒன்னா நிற்கிறாங்களோ அங்கே செல்வமும் வெற்றியும் அசைக்க முடியாத நீதியும் கண்டிப்பா இருக்கும். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன இறுதி உபதேசம் இதுதான். அர்ஜுனா, நீ எதற்கும் அஞ்சாதே, உன்னோட வில்லை கையிலிடு. உன்னோட கடந்த காலம் எப்படி இருந்தாலும் உன்னோட எதிர்காலம் உன்னோட கையில மட்டும்தான் இருக்கு. புன்னகையோடு உன்னோட கடமையை நோக்கி பாய் அப்படின்னு வழி நடத்துறாரு. மகாபாரத போரோட முடிவுல தர்மம் வெல்லுது. பாண்டவர்கள் எத்தனை அவமானங்களையும் தனிமையையும் கஷ்டங்களையும் தாண்டி இன்னைக்கு ஹஸ்தினாபுரத்தோட அரியணையில பேரரசர்களா அமர்றாங்க. அவங்க அன்னைக்கு காட்டுல பட்ட கஷ்டங்களுக்கும்
தனிமைக்கும் கிடைத்த ஆகப்பெரிய பரிசுதான் அந்த பேரரசு. அவங்க அன்னைக்கு சோர்ந்து போய் முடங்கி இருந்தா அவங்களோட கதை அப்பவே முடிஞ்சிருக்கும். ஆனா அவங்க விதிய மதியால் வென்று ஃபீனிக்ஸ் பறவையைப் போல தங்களோட சாம்பல்ல இருந்து எழுந்து வந்தாங்க. நம்ம வாழ்க்கையிலும் இன்னைக்கு நம்மளை ஏமாற்றிட்டு போனவங்க நம்மள ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டோன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய ஆகச் சிறந்த பதில் என்ன தெரியுமா? அவங்க கிட்ட போய் சண்டை போடுறதோ அழுது புலம்புறதோ கிடையாது. அவங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு ஆகச் சிறந்த உயரத்துக்கு நீங்க போய் காட்டுறதுதான் அவங்களுக்கான ஆகப்பெரிய தண்டனை. உங்கள வேண்டாம்னு தூக்கி எறிந்தவர்கள் ஒரு நாள் உங்களோட நிழலை தொடுறதுக்கு கூட தகுதியில்லாம கீழே நின்னு உங்களை பார்த்து அண்ணாந்து பார்க்கணும். அந்த அளவுக்கு உங்களை நீங்க ஆன்மீக ரீதியாகவும் வாழ்க்கையிலும் உயர்த்திக்கணும். உங்களோட தனிமை என்பது ஒரு சாபம் அல்ல, அது உங்களை ஒரு பராக்கிரமசாலியாக மாற்றுவதற்காக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோடு என்றும் மாறாத அந்த பிரபஞ்ச பேராற்றல் துணையாக இருக்கிறது. கவலைகளை உதறித் தள்ளுங்கள், முகத்தில் புன்னலையை ஏந்துங்கள், உங்களது புதிய பயணத்தை தொடங்குங்கள். நீங்கள் வீழ்வதற்காக பிறந்தவர்கள் அல்ல, இந்த உலகத்தை வெல்வதற்காக பிறந்தவர்கள். அன்பான நேயர்களுக்கு இந்த ஆன்மீகம் மற்றும் வாழ்வியல் தத்துவங்கள் அடங்கிய உரை உங்களது மனபாரத்தை குறைத்து உங்களுக்குள் ஒரு புதிய நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் ஏற்படுத்தியிருந்தால் இந்த வீடியோவை உங்களது நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களது கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் மறக்காமல் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற ஆழமான ஆன்மீக தாக்கம் கொண்ட வாழ்வியல் பதிவுகளுக்கு நமது சேனலை லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானை கிளிக் செய்யவும். என்றும் மாறாத பிரபஞ்ச பேராற்றல் உங்களோடு இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.